மகாராணி மதுரையிலேருந்து சுமதி பேசுகிறேன். இன்றைக்கி வந்து ஒரு அல்வா செய்ய போகிறேன். அது என்ன அல்வான்னா பலாப்பழத்தை வச்சு ஒரு அல்வா. இந்த அல்வா வந்து நம்ம பலாப்பழ சோளை மட்டும் இருந்தால் போதும், அது ஜீனி கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் இருந்தால் போதும், 5 நிமிஷத்தில் அல்வா ரெடி பண்ணிடலாம். அது வந்து நம்ம ஒரிஜினல் அல்வா மாதிரியே இருக்கும், பலாப்பழ ஃப்ளேவரோடு இருக்கும். அது எப்படி செய்யலாம்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. பலாப்பழ அல்வா செய்கிறதுக்கு நான் வந்து ஒரு 14 பழம் பலாச்சோலைகள் நல்லா பழுத்து நல்லா ரொம்ப இனிப்புள்ள பழமாக இருக்குது இது, அதை எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு பைண்டிங்க்கு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூனு கார்ன்ஃப்ளவர், அப்புறம் அதுக்கு ஒரு 75 கிராம் நெய், அப்புறம் சுகர் வந்து தேவையான அளவு போட்டுக்கலாம். அதை வந்து நம்ம இனிப்பை டேஸ்ட் பண்ணி போட்டுக்கிறோம். நான் வந்து ஒரு சுமாராக ஒரு 150 கிராம் சுகர் எடுத்து வச்சுருக்கேன். அந்த கார்ன்ஃப்ளவரை கலக்கிறதுக்கு ஒரு டம்ளர் பால், ஒரு தேனால முந்திரி, ஒரு லைட்டாக கொஞ்சம் எல்லோ கலர். பலாப்பழ அல்வா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த பலாச்சோலைகளை நல்லா பொடிசாக கட் பண்ணி அதை வந்து மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையும் சேர்த்துட்டு அது பால் ஊற்றி அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ இந்த 14 பலாச்சோலைகளையும் இந்த சீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இந்த கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பையனாக அரைச்சிக்கிடுவோம். பாலை ஊற்றி அரைச்சிக்கிறேன். நல்லா 1 டம்ளர் பால் ஊற்றிடுறேன். இப்போ பலாச்சோலைகளோட 1 டம்ளர் பால் ஊற்றி நல்லா அரைச்சி வச்சுக்கிட்டேன். இனி ஃபஸ்ட்டு அந்த முந்திரியை வறுத்துக்கிடுவோம் நெய் ஊற்றி. காஞ்சிருச்சு, இப்போ தவா காஞ்சிருச்சு. அதில் ஒரு 2 ஸ்பூனு ஒரு 3 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு இந்த முந்திரியை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்குவோம். இப்போ இந்த வறுத்த முந்திரியெல்லாம் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து அந்த நெய்யோட அரைச்சி வச்ச பாலும் பலாச்சோலையும் போட்டு அரைச்சி வச்சோம்ல, அதையும் ஊற்றி இதை நல்லா ஒரு வெந்து நல்லா பதமாக அறந்தடிக்கும் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இது நல்லா கொஞ்சம் கலர் வந்து எல்லோ கலராக மாறும், அது நடிக்கு நல்லா இதை கலந்துக்கிடுவோம். அது வெந்து அந்த கொஞ்சம் பச்சை வாசனை போகணும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். ஃபுட் கலர் வேணாம்ன்றவங்க ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ இந்த கார்ன்ஃப்ளவரை ஒரு பவுலில் ஊற்றிக்கிறேன். இதை வந்து தண்ணி ஊற்றி கரைச்சிக்கிறணும். இப்போ இந்த கலர் கொஞ்சம் மாறி நல்ல கலர் மாறிடுச்சு. கொஞ்சம் திக்க ஆரம்பிக்கும் போது இந்த கார்ன்ஃப்ளவரை தண்ணி கலந்து வச்சுருக்கோம், இதையும் சேர்த்து கலந்துக்குவோம். இப்போ நல்லா கெட்டியாகிடுச்சு. இப்போ சுகர் கலந்துக்கிறோம். சுகர் வந்து அவங்கவுங்க இனிப்புக்கு தகுந்த மாதிரி கலந்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு அப்புறம் தேவையானதை போட்டுக்கணும். இப்போ நல்லா கலந்து கெட்டித்தன்மை ஆகிட்டு வருது. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நெய் கலக்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்த்துக்கிறேன். அது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கிறோம் வாசனைக்கு. ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். நெய்யும் கலந்து இப்போ இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கிறேன். இது நல்லா இந்த ஒட்டாத பதம் வரணும், அது நடிக்கும் கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இந்த பலாப்பழ அல்வா வந்து உங்களுக்கு பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். சாதாரண அல்வா மாதிரியே தான் அந்த டெக்ஸ்டர்லாம் வரும், ஆனால் அந்த பலாப்பழ சுமலோட அருமையாக இருக்கும். நல்லா அல்வா பதம் கொஞ்சம் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ இன்னும் 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். 1 ஸ்பூன் நெய் மட்டும் வச்சுக்கிறோம் ஃபைனலாக ஊற்றுறதுக்கு. இப்போ வந்து முந்திரி போட்டுக்கிறேன், தேவையான அளவு முந்திரி போட்டு இன்னும் 1 நிமிஷம் கலந்து கொடுத்தா அவ்வளோதான், சுவையான பலாப்பழ அல்வா ரெடி ஆயிடும். இன்னும் 1 நிமிஷம் கலந்து கொடுத்தா போதும். இப்போ நல்லா உருண்டு பலாப்பழ அல்வா, நல்லா சுவையான பலாப்பழ அல்வா ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு பவுலில் மாற்றிக்கிறேன். சுவையான பலாப்பழ அல்வா ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து என் மருமகன் வந்து டேஸ்ட் பண்ணி காமிப்பாங்க. அல்வா வந்து வேறு லெவலாக இருக்குது. பலாப்பழத்தில் அல்வா செஞ்சுருக்காங்க. வாயில் வச்சு அப்படியே கரையுது, அல்வா மாதிரியே தெரியல, அப்படியே ஒரு நைஸாக கரைஞ்சி உள்ளே போகுது. அவ்வளோ இனிப்பாக தித்திப்பாக இருக்குது. கலர் பார்க்கவே ரொம்ப லுக்காக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். பலாப்பழம் இருந்துச்சுன்னா நல்ல இனிப்பான பழம். இப்படி இனிப்பு இல்லாத பழம்னா கொஞ்சம் சுகர் கூட சேர்த்துக்கணும். இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் அல்வா செஞ்சு பாருங்கள். இது இங்கே காமி பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது, சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு நல்ல ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.